கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளையும் நமக்கு அவரை ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிறோம், தேவனுடைய செய்தியை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா நிச்சயமாய் என்பதை ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னைத்தானே தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை ஆராய்ந்து பார்க்காமல் தான் செய்து வந்த காரியத்தையே பழக்க வழக்கத்தினாலே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசி கடைசியில் தன்னைத்தானே வஞ்சித்து அதாள பாதாளத்தில் போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வப்பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிவது நல்லது. அதற்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளை அதற்காக ஏற்படுத்தி தர்றார், நாமே நிதானிப்பதற்காக. கடந்த வாரத்தில் ஒரு செய்தி கேட்டோம், நம்ம முறுமுறுப்பை குறித்து பார்த்தோம். உங்களுடைய வீட்டில் இந்த வாரம் முழுவதுமாகவே நீங்கள் எந்தெந்த இடத்துல முறுமுறுப்பதற்கான வாய்ப்புகள் வருதோ அங்கெல்லாம் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடிந்ததா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பரவாயில்ல, முறுமுறுத்ததுக்கு அப்புறம் அதை குறித்ததான வருத்தம் உங்களிடத்துல இருக்குதா? அந்த வருத்தம் வந்தாலே போதும், அடுத்து நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க உங்களை. இதை பற்றினதான எந்த எண்ணமுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுதுதான் நம்ம இன்னுமே தேவனுடைய வசனம் நமக்குள்ள இடைபட அனுமதிக்காதவர்களா இருக்கிறோம். ஒரு பெரிய சுவர் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், மன்னிக்க வேண்டும், எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனை பார்த்து சொன்னார், என்னுடைய ஜனத்திற்கும் உன்னுடைய ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதை மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல என்னை நம்புகிறவர்களுக்கும் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் என்னை நம்பாதவர்களுக்கும் ஊழியர் அல்லாதவர்களுக்கும் இடையேதான மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் சொல்லி சொன்னார். அப்போ ஒரு வித்தியாசம் வேண்டும். இன்றைக்கு உலகத்துல 2 வகையான மக்கள். ஒருத்தவங்க தேவன் உண்டு என்று சொல்றாங்க, இன்னொரு ஒரு குரூப் தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏத்திஸ்ட், தீஸ்டிக். தீஸ்டிக்னு சொன்னா தேவன் உண்டு என்று நம்பக்கூடியவங்க. அதற்கு முன்பதாக எப்பொழுதுமே ஏ என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதுங்க. ஏ தீஸ்டிக்கு முன்னாடி ஏன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதும், அதற்கு நேர் எதிராக மாறிடும். இங்கிலீஷ்ல அப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தை அமைப்பு இருக்கு. எந்த வார்த்தைக்கு, ஒரு சில வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏன் மட்டும் போட்டா போதும், அது டோட்டலாவே என்னவா மாறிடும், நேர் எதிரான வார்த்தையா மாறிடும். தீஸ்டிக்னு சொன்னா தேவன் உண்டு என்று நம்பக்கூடிய மக்கள். இந்த தீஸ்டிக் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துச்சுன்னா அது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. தியோஸ் என்று சொன்னா தேவன் அர்த்தம், கிரேக்க வார்த்தை. அதுல இருந்து தான் ஆங்கில வார்த்தை தீஸ்டிக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏ போட்டுட்டா தீஸ்டிக்னு சொல்லக்கூடாது, ஏத்திஸ்ட், ஏத்திஸ்டிக் அப்படின்னு சொன்னா தேவனே இல்லை என்று நம்பக்கூடியவங்க. அப்ப இருவருக்கும் ஒரு சின்ன ஒரு எழுத்து தாங்க வித்தியாசம். ஆனா டோட்டலாவே அவங்க நம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் முரணானதா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல தேவனை நம்புகிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிகமா இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் சொல்லல, பொதுவா தேவனை நம்பக்கூடியவங்க அதிகமா இருக்கிறாங்களா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவங்க அதிகமா இருக்காங்களா? நம்புறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. எந்த ஒரு மதமாவது மார்க்கமாவது தவறு செய்தால் மாத்திரம்தான் பரலோகத்தை சென்றடைய முடியும்னு போதிக்குதா? எனக்கு தெரிந்து எந்த ஒரு மதமோ மார்க்கமோ, ஒரு வேளை எங்கேயாவது 1-2 அப்படி இருந்தால் கூட 199% எல்லா மதமும் எல்லா மார்க்கங்களும் நீ நன்மை செய்தாதான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும், இந்த பூமியில நிலைத்து வாழ முடியும் போதிக்குது. ஆக மொத்தத்துல தேவன் உண்டு என்று நம்பக்கூடிய எல்லா ஜனங்களுமே நன்மை செய்தால் மாத்திரம்தான் சுகித்திருக்க முடியும், பரலோகத்தை செல்ல முடியும் நம்பக்கூடிய ஒரு மக்கள் தான். ஒருவேளை
அந்த ஏத்திஸ்ட், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவங்கள்ல அவர்களிலும் அநேகர் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறாங்க? நன்மைதான் செய்யணும்னு நம்பக்கூடியவங்க இருக்கலாம், தீமைதான் செய்யணும்னு நம்பக்கூடியவங்க கூட இருக்கலாம்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்துல எவ்வளவு கொலை, கொள்ளைகள், கொடூரமான காரியங்கள், பிரச்சனைகள், நாட்டுக்கு நாட்டு சண்டைகள், இதெல்லாம் அதிகரித்து கொண்டு வந்ததான் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு இடத்துல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே முடியாது. நீங்க தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. கடவுளை நம்புகிறவர்கள் அதிகமா, நம்பாதவர்கள் அதிகமான்னு கேட்டா நம்புறவங்க தான் அதிகம்னு சொன்னோம். ஆனா எல்லா கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் இன்னும் என்னதான் பண்ணுது? அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்யக்கூடியவங்க தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அதிக மெஜாரிட்டி யாரு? தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் அதிகம். அவங்க தான் எதையும் பண்றாங்க, தவறையும் அவங்க தான் பண்றாங்க. அப்ப எதுக்கு தேவன் இருக்குன்னு சொல்லணும்? எதற்காக தேவனை நம்பணும்? தேவையில்லையே. உண்மையாகவே நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனை நம்புகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மக்கள் உலகத்துல அதிகமா இருக்கிறார்கள் என்று சொன்னால், கொலையும் கொள்ளையும் இன்னும் எவ்வளவோ பாவமான காரியங்களும் ஏன் உலகத்துல இருக்கிறது? ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? யதார்த்தம் என்ன தெரியுங்களா? நாம சொன்னோம் ஏத்திஸ்ட், தீஸ்டிக்னு சொல்லி ரெண்டு வகையான மக்கள் உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல அதிகமாய் தேவன் இல்லை என்று நம்புகிற மக்கள் தான் அதிகம். நன்றா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேவன் இல்லை என்று நம்பக்கூடிய மக்கள் தான் அதிகம். ஒருவேளை அவங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு என்ன இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு என்பதை வார்த்தையின் மூலமாக மாத்திரம் அறிக்கை செய்துட்டு, அந்த தேவனுக்கு எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அவங்க என்ன பண்ணல, நடக்கல. அப்ப வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம கற்றுக்கொள்ளப் போகிறோம். உண்மையாகவே தேவன் உண்டென்று ஒரு மனிதன் நம்பினால் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு வேதம் சொல்லுது, எப்படி நம்பணும்னு வேதம் சொல்லுது, எப்படி வாழணும்னு வேதம் சொல்லுது. இதையேதான பிரதர் எப்பயுமே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் சங்கீதத்துல ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். இது மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும், ஒருவன் தேவன் உண்டென்று நம்புகிறவனாயிருந்தால் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஜீவிப்பான் என்பதை குறித்து அந்த வசனம் சொல்லுது. சங்கீதம் 31:19 வசனம். உமக்கு பயந்தவர்களும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும், இந்த வசனத்தை தாங்க நாம தியானிக்க போகிறோம். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 31:19. அதாவது தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சாதாரணமாய் உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன அங்க எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, உமக்கு பயப்படுகிறவர்கள் யாருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை நம்பக்கூடிய மக்கள், அவங்களுக்கு நீர் ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். இதுல தாங்க தேவன் ஒரு முக்கியமான வசனத்தை வச்சிருக்கிறாருங்க. நீங்களும் நானும் தேவனை நம்பலாம், தேவனுக்கு பயப்படலாம். இதை மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் செய்கிறோமா அப்படிங்கறத தேவன் வைத்திருக்கிறார். இதுலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். மற்ற தேவனை வணங்கக்கூடியவர்களானாலும் சரி, எப்படிப்பட்டவர்களானாலும் சரி, இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை விளக்கி சொல்லும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுக்கு பயப்படக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை விசுவாசிக்கிறோமா, நம்புகிறோமா? தேவன் அல்லாதவர்களுக்கு முன்பதாக தேவனை விசுவாசிக்கிறோமா, தேவனை நம்புகிறோமா? தனிப்பட்ட முறையில எல்லாரும் தேவன் உண்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு முன்பதாக தேவனை நம்பணும்னு சொன்னா எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது அடுத்து நான் எழுதி வச்சிருக்கிறேன். மொத்தம் 3 குறிப்பு மாத்திரம் தான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில 3 காரியங்கள் சங்கீதக்காரர் என்ன சொல்ல வருகிறார், இதை எழுதினவர் என்ன சொல்ல வருகிறார், இதன் மூலமா நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். மிகப்பெரிய நன்மையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனிதனுக்கு பயப்பட மாட்டாங்க. முதல்ல ஒரு குறிப்பை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமா அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் என்பதற்கான சரியான விளக்கம் என்னன்னு கேட்டா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யாருக்கு பயப்பட மாட்டாங்க? மனிதனுக்கு பயப்பட மாட்டாங்க. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, தேவனை நம்புகிறவர்கள் மனிதனை நம்ப மாட்டாங்க. நல்லா இதன் மூலமா தான் வருது. மனுஷனுக்கு முன்பதாக நாம தேவனை நம்பணும்னா என்ன அர்த்தங்க? ஒரு மனிதன் எனக்கு அருகாமையில இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு, பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, வேலையே இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நான் கடன் இதை கேட்கற சொல்ல வரல, என்னுடைய இயலாமையை நான் தெரிவிக்கிறேன். ஆனா அவர் யாருன்னு கேட்டா தேவனுடைய பிள்ளை கிடையாது, கடவுளுடைய பிள்ளை கிடையாது, சாதாரண உலக பிரகாரமான மனுஷன். அவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. நம் ஜீவனுள்ள தேவனாய் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட இல்லாத ஒரு ஆலோசனை எப்படி தேவனை அறியாத ஒரு பிள்ளைகிட்ட ஆலோசனை நமக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்க போறதில்லை. அப்ப அவருக்கு முன்பதாக நான் தேவனை நம்பணும்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் முதல்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனிதனுக்கு பயப்பட மாட்டாங்க. அடுத்த குறிப்பு, தேவனை நம்புகிறவர்கள் மனிதனை நம்ப மாட்டாங்க. அடுத்து மூன்றாவது ஒரு குறிப்பு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் தேவனை நம்புகிறவர்களும் தைரியமாக மனுஷனுக்கு முன்பாக அதை செய்வாங்க. இதான் மூணாவது குறிப்பு. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல் குறிப்பை நம்ம சிந்திக்க போகிறோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆமா பிரதர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. நீங்க என்ன புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லி எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? புதுசா நாம எதையும் சொல்லல. ஆனா நாம இதெல்லாம் தெரிந்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் செய்வோம். தேவனுக்கு பயப்படுவோம், அதே சமயத்துல மனுஷனுக்கும் பயப்படுவோம். உண்மையாகவே நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னு சொன்னா உங்களால மனிதனுடைய அச்சுறுத்தல்களுக்கும் மனிதனுடைய காரியத்திற்கும் பயப்பட முடியாது. அநேக முறை நாம ஏன் பாவம் செய்யறோம் தெரியுங்களா? சாதாரணமா பாவம் செய்வோம். இந்த செல்போனை குறித்து பேசும் பொழுது சகோதரர் ஒரு உதாரணம் சொன்னார். பிரதர், நான் இருந்திருந்தேன்னு சொன்னா இந்தந்த காரியங்கள்லாம் சொல்லி இருப்பேன். என்னென்ன பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சகோதரர் சொன்னாரு, இல்ல பிரதர், முன்னாடி நான் ரொம்ப அங்கெல்லாம் கடன் வாங்கியிருந்தேன். அப்ப அவங்க எனக்கு கூப்பிடுவாங்க. அப்ப எங்க வீட்டுல நான் சொல்லி, அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப பிள்ளைகளும் இதன் மூலமா கெடுறாங்க. இந்த செல்போனை இல்லாட்டி கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு கூட நம்ம இதுல பேசலாமே பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வேற ஒரு கருத்து தோன்றுச்சு. உண்மையாகவே நாம் தேவனுக்கு பயந்தோன்னு சொன்னா, நம்மளுடைய தவறுகளினாலே ஒரு மனிதர் கூப்பிடும் பொழுது அவருக்கு பயந்து கொண்டு என்ன பண்றோம்? நாம பாவம் செய்யறோம். இப்படி எத்தனையோ இடங்கள்ல நாம் மனிதனுக்கு பயப்படுகிறோம். காலையில நம்மளுடைய கடமையை சரியாம செய்யாம நாம லேட்டா தூங்கி எந்திரிச்சு ஆபீஸுக்கு ஓடுவோம். அங்க அவர் ஏதாவது திட்டுவதற்கு ரெடியா நிப்பாரு. அவருக்கு பயந்துகிட்டு நாம என்ன செய்வோம்? வண்டி பஞ்சர் ஆயிருச்சு பிரதர், அது அப்படி ஆயிருச்சுங்க, உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க. யாருக்கு நம்ம பயப்படுறோம்? அந்த இடத்துல அவர் என்னை வேலையை விட்டே அனுப்புனா கூட பரவாயில்ல, நான் அவருக்கு பயப்பட மாட்டேன், நான் தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு சொன்னா நாம உண்மையாகவே அவர்களுக்கு தெரிவிக்கிறோம், நாங்கள் யாருக்கும் பயப்படக்கூடியவங்க இல்ல, தவறை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, தண்டனையை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தேவனுக்கு மாத்திரம்தான் நாங்க பயப்படுவோம். இது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை தனியாக ஒரு காட்டுக்குள்ள வச்சா அவனால பாவம் செய்ய முடியாது. அதிகமாக அப்பவும் அவன் பாவம் செய்ய முடியும், அதிகமா செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்குள்ளாக, ஊருக்குள்ளாக, வேலை செய்கிற இடத்துல அவனை வைத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறானா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி மனிதனுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறானா.
நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 20 மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வருவிக்குமா? அது என்ன? கண்ணியை வருவிக்கும். இதையே இது சங்கீத நீதிமொழிகள் ஆசிரியர் ஏன் எப்படி எழுதி இருக்கிறாரு? கண்ணி என்று சொன்னால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்னங்க? ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வளைன்னு எடுத்துக்கலாம், அல்லது நீங்க வீட்டுல இப்ப யாருமே அதை வைக்கிறது இல்ல. சுருக்கு இந்த எலி பிடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒன்ன மாட்டி வச்சிருப்பாங்க. ஒரு தேங்காவோ அல்லது ஒரு மாங்காவோ எதை வேண்டுமானாலும் வைப்பாங்க. அந்த எலி உள்ள வந்து அதை சாப்பிடும். அப்ப அது மாட்டுவதற்கு அங்க ஒரு தின்பண்டமோ ஏதோ ஒன்றை வைக்க வேண்டி இருக்கிறது. அது போல ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு எது கண்ணியா இருக்கு? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியா இருக்கிறது. இதுதாங்க அடுத்த நிமிஷம் நம்ம பாவத்தை செய்வதற்காக வழிவகுக்கிறது. அப்ப நான் எப்படி பிரதர் பயப்படாம இருக்க முடியும்? உங்களுடைய கடமையை சரியா செய்யுங்க. உங்களுடைய வாக்கை நீங்க தவறாம இருங்க. ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டா செஞ்சு தீருங்க. முடியாத காரியமா முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லது அதையும் மீறி அந்த இடத்துல நீங்க தவறி விட்டீங்களா, தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்கோ தண்டனை அனுபவிப்பதற்கோ நீங்க பயப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்க தேவனுக்கு மாத்திரம் தான் நான் பயப்படுகிறேன்னு சொல்லி தைரியமா நில்லுங்க. ஆனா நாம அப்படி இல்லை. நம்மளுடைய குடும்பத்துல கூட நம்ம எல்லாருக்கும் பயப்படுகிறோம். பிள்ளைகள் தகப்பனுக்கு பயப்படுகிறதுனால தங்களுடைய பாவத்தை மறைக்கிறாங்க. நம்மளுடைய பெற்றோர்களுக்காக தான் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாங்க. அங்க ஒரு பயம் வருகிறது. அதனால் பாவம் மறைக்கப்படுகிறது. அதற்கான தண்டனை செலுத்தப்பட முடியல. அங்க மன்னிப்பு கிடையாது. அங்க பாவம் சரி செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. அது மிகப்பெரிய கண்ணியா இருக்கிறது. அது நமக்கு ஒரு வலையை விரிக்கத்தக்கதா இருக்கிறது. இது யார் ஏற்படுத்துகிறான்னு சொன்ன இப்படிப்பட்ட சூழ்நிலைய? சாத்தான் தான் ஏற்படுத்துறான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் தேவனுக்கு பயந்து. இப்ப சொல்லலாம், தேவனுக்கு தானே பிரதர் அவங்க பயந்தாங்க. இந்த பயம் அல்ல பயம். அநேக சமயங்களை நாம இப்படிப்பட்ட காரியத்துல தான் இருக்கிறோம். நம்ம எப்படி தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே மாற்றிக்கொண்டு வருகிறோமா? சில சமயம் ஸ்கூல் டீச்சருக்கு கூட நம்ம பயப்படுறோம். சாதாரண ஒரு வீட்டு பாடம் அதை எழுதாம போயிட்டோன்னு சொன்னா அங்க ஒரே ஒரு அடிதான், சின்ன ஸ்கேல் அடிப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லது அது 2 முறை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு பயந்துகிட்டு நானு பல பொய்ய நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்? பயம். டீச்சருக்கு முன்பதாக ஒரு பயம். ஏன் தைரியமா என்னால சொல்ல முடியல? ஏன்னா கடமையை நான் சரியா செய்யல. சரி செய்யல, அங்க போய் ஏன் உங்களால தண்டனை அனுபவிக்க முடியல? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறோம். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எத்தனை காரியங்கள்ல நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க? தைரியமா உங்களுடைய செல்போனை எடுத்து உங்களால பேச முடியுதா? இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இதெல்லாம் போயிருச்சு பிரதர், இனி என்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணு இல்ல, ஒப்புரவாங்க. எந்தெந்த மனிதனுக்கு பயந்து இருக்கிறீங்களோ அந்தந்த மனிதன்கிட்ட போய் தவறை ஒத்துக்கொள்ளுங்க. தவறை ஒத்துக்கொள்ளுங்க. இது இப்படித்தான். இனி அடுத்து உங்களுடைய காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. எந்த விஷயத்திலும் நான் எங்கேயும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு கண்ணி வந்துடக்கூடாது. சாத்தான் ஒரு வலையை விரித்திருக்கிற, அதை போய் நான் விழுந்துடக்கூடாது. ஏன்? அடுத்து அவனுக்கு பயப்படும்படியாக சாத்தான் என்ன செஞ்சிருவான்? நான் பயப்படுவேன். அப்ப தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அங்க ஒண்ணு இல்லாம போச்சு. அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 14:19. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. திரும்ப வாசிங்க. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. யார் யாருடைய வாசற்படியில குனிவான் போட்டிருக்குங்க? துன்மார்க்கன், தீயவன் நீதிமானுடைய வாசப்படியில தலை குனிந்து நிற்கிறான். சில சமயங்களில் நம்மளுடைய அஜாக்கிரதையினாலும் கடமை தவறுதலினாலும்
நாம யாருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறோம்? ஒரு கம்பெனில வேலை செய்யற ஓனருக்கு முன்பதாக தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வருங்க. ஏன்னா நீங்க பெரிய தவறு பண்ணிருப்பீங்க. சில சமயங்கள்ல தைக்கிறதுல ஒரு சில தவறுகள் வரலாம். அது எல்லாருக்கும் இயல்பா ஏற்படக்கூடியது. ஆனால் அதே வேளையில சில தவறுகள் செய்ய முடியாது. அதை வேண்டுமென்றே சிலர் செய்திருப்பாங்க. அவங்க தலை குனிந்து என்ன பண்ண வேண்டி வரும்? நிக்க வேண்டி வரும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நாம இருக்கணும். உங்க பக்கத்து வீட்டுல மற்றவர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து நிக்க வேண்டி இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட போய் நிக்க வேண்டி வருங்க. தலை குனிவு எதை தெரியுமா காட்டுது? அவங்களிடத்துல நியாயம் இருக்கிறது, என்னிடத்துல அநீதி இருக்கிறது, நான் அவனுக்கு பயந்தே ஆக வேண்டும். தலை குனிந்து நான் நிமிர்ந்து பார்த்தேன் என்று சொன்னால் அவன் பேச ஆரம்பிப்பான். உனக்கு நிமிர்ந்து பார்ப்பதற்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லுவான். என்னால எதிர்த்து பேச முடியாது. ஏன்? தவறு என்னிடத்துல இருக்கிறது. அவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன். அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டுதான் ஆகணும். தலை குனிவு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, மனுபுத்திரருக்கு முன்பதாக என்ன நீ நம்ப முடியுமா? எனக்கு பயப்பட முடியுமா? மற்றவர்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியுமா? தனிப்பட்ட நிலைமையில உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். மற்றவர்களுக்கு முன்பதாக இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ள உணர்வோடு வாழ்ந்தோன்னு சொன்னா நாம பாவம் செய்ய மாட்டோம். இதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. இப்படிப்பட்டவங்க உலகம் முழுவதும் நிறைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா எங்க கொலை கொள்ளைகள் நடக்கிறது? ஏன் நடக்க போகுது? ஒரு சின்ன திருடு, ஒரு பொய் பேசுற கூட காரியம் இருக்காது. இதை வைத்துதான் நான் சொன்னேன், உலகத்துல தேவன் இருக்கு என்று வேணுமானாலும் சொல்லலாம். ஆனா தேவனை நம்புகிறவர்கள் மிகவும் சொற்பமான ஜனங்கள் தான், வெகு சிலர் தான், ரொம்ப சின்ன கொஞ்சம் பேர். சங்கீதம் 33:16-17. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. போதுங்க. இங்க சங்கீதக்காரர் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றி எல்லாம் அன்னைக்கு ராஜாக்கள் தான் இருந்தாங்க. நீங்க வச்சிருக்கிற ஆயிரமான குதிரைகள் கிடையாது. நீங்கள் வைத்திருக்கிற ஆயிரமான போர் வீரர்களால உங்களுக்கு வெற்றி கிடைக்கல. நீங்கள் நம்பக்கூடிய நான் தான் உங்களுக்கு வெற்றியை தருகிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாம் இன்னைக்கு உங்களை கடவுளுடைய சமூகத்துல நீங்க கொண்டு போய் கொண்டிருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய சுய முயற்சி அல்ல, உங்களுடைய திறமை அல்ல. பிரதர், எனக்கு தைக்கிற திறமை நல்லா இருக்கு, என்னை போல யாரும் தைக்க முடியாது, இதை வைத்துக்கொண்டு நான் எங்க வேணாலும் போய் பிழைக்க முடியும். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அது தேவனுக்கே விரோதமான ஒரு காரியம். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்லேன்னு சொன்னா, இந்த சங்கீதத்தை எல்லாம் உணர்ந்தவர் தான் தாவீது. ஆனா கடைசியில அவரையே சாத்தான் எப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போனான்னு தெரியுமா? அதை எடுத்து வாசிக்க வேண்டாம். 1 நாளாகமம் 21வது வசனத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் அமைதியா வச்சிருக்கிறாரு. இப்ப தாவீது ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது. திடீரென்று, இப்ப நான் அமைதியா இருக்கிறேன், நான் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறேன், திடீரென்று பெலிஸ்தியர்கள், இன்னும் எத்தனையோ அம்மோனியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, படையெடுத்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை எதிர்ப்பதற்கு என்னிடத்துல போதுமான ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரவேலர்களை தொகையிட்டு எத்தனை பேருன்னு நான் எண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது அதை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த தொகையிடுதல், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு என்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் கிடையாது. ஆனா சாத்தானை ஏவி விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவன் தொகையிட்டான்னு சொன்னா பயங்க. இப்ப எல்லாம் அமைதியா தான் இருக்கு, இப்ப எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க படையெடுத்து வந்தாங்கன்னு சொன்னா எங்க கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆண்டவர் அந்த நிமிஷமே அவனுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டாரு. பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுத்தாரு. நீங்க வீட்டுல போய் அதை தொடர்ந்து வாசித்து பாருங்க. பயம்.
பெலிஸ்தியர்களை பார்த்து பயம், அம்மோனியர்களை பார்த்து பயம், மற்ற நாடுகளை பார்த்து பயம். ஆண்டவர் சொன்னாரு, நீ எவ்வளவுதான் மக்கள் இருந்தாலும் சரி, அதை நம்பிக்கொண்டு இருந்தேன்னு சொன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. நான் தான் உனக்கு வெற்றி தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை பார்த்தா பயந்துருக்கீங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுது? ஐயோ, நான் இப்பதானே படித்து கொண்டிருக்கிறேன், இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? சாத்தான் உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காரியங்களை ஏவி விடுவான். சாதாரணமா மக்களை தொகையிட்டதே மிகப்பெரிய பாவமாய் தேவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை முறை தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். மறந்தும் கூட என்னுடைய இருதயத்துல மனிதனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை என்னுடைய இருதயத்துல இருந்து எடுத்து போடணும். அநேகர் இப்படி நினைத்துக் கொள்வாங்க, அப்ப நான் மனிதனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு மரியாதையே தர மாட்டாங்க. நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும். ஆண்டவர் அதை சொல்லல. மேலான அதிகாரம் உள்ள எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து நடங்க. பயம் என்பது தேவனுக்கு மாத்திரம் செலுத்துங்க. கீழ்ப்படிதலுக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்க பயப்பட மாட்டேன்னு சொன்னா அப்படி தெனாவெட்டாக நடக்கிறதை காண்பிக்கிறதா, திமிராக நடக்கிறதை காண்பிக்கிறதா, அகம்பாவத்தோடு நடக்கிறதை காண்பிக்கிறதா, பெருமையோடு நடக்கிறதை அதல்ல அங்க சொல்லப்பட்டது. உன்னுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நட, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நட, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நட. அவர்களுக்கு பயந்து என்ன பண்ண வேண்டாம், நடக்க வேண்டாம். பயப்படுதல் தேவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டும். பயம் மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை, அதை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். முதல் பாயிண்ட் நம்ம சிந்தித்தோம், தேவனுக்கு பயந்தவங்க மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்கள். இதை எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, தேவனை நம்புகிறவர்கள் மனிதனை நம்ப மாட்டாங்க. தேவனை நம்புகிறவர்கள் மனிதனை நம்ப மாட்டாங்க. ஒரு நீதிமொழிகள் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதுக்கு என்ன விளக்கம் சொன்னா, உன்னை நீ நம்பாத. ஆண்டவரை தான் சொல்றாரு. மற்றவர்களை நம்புறதெல்லாம் விட்டுலாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னையே நீ முதல்ல நீ நம்பாதப்பா, அப்புறம் தான் நம்ம அடுத்த மனுஷனுக்கு போக போகிறோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்டதுனாலும் சரி, நம்மை நாமே மீண்டும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக அந்த வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உன்னையே நம்பாத என்று சொல்லக்கூடிய தேவன் அடுத்த மனுஷனை நம்ப சொல்லுவாரா? நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். எந்த மாம்ச பிரகாரமான எந்த மனிதனை நீ நம்ப வேண்டாம். யாரையுமே நீ நம்பாத. யாரை மாத்திரம் நம்பு? தேவனை மாத்திரம் நம்பு. என்னை நீ நம்பு. உண்மையாகவே ஒரு மனிதன் தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்பான்னு சொன்னா, அவன் ஒருபோதும் மனிதர்களுக்கு பின்பதாக அவன் போய் நம்பிக்கையோடு ஓட மாட்டான். தேவன் இந்த உலகத்தில் சிலரை வைத்திருக்கிறார். சபையிலோட மூப்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகளை வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் நமக்கு ஆலோசனை தான் சொல்ல முடியும். ஒரு மூப்பரையோ ஊழியரையோ நீங்க நம்ப முடியுமா? யூ cannot believe. நீங்க நம்ப முடியாதுங்க. நம்பிக்கைக்கு பாத்திரர் ஒருத்தர் மாத்திரம்தான், தேவன் மாத்திரம்தான். அவரை தான் நம்ப முடியும் இந்த உலகத்துல. ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பக்கத்து சர்ச்சில் கலைஞர் கருணாநிதி பீரியட்ல பக்கம் மெட்ராஸ்ல சர்ச்சு, அதுக்கு நடுவில் மெட்ரோ ரயில் திட்டம் வந்துருச்சு. அவங்க சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப அங்க இருந்த எல்லா ஏரியா மக்களும் நம்ம போய் ஒரு மனு கொடுப்போம். மனு கொடுத்தா என்ன ஆயிரும், அந்த பாதையை மாத்திரலாம். ஏன்னா பல கோடி போட்டு செலவழிச்சு அந்த சர்ச்செல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால பிளான் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் போய் மனு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்ப சபை மூப்பர்களும், பெரிய சபை, அப்படி நடுவில் ஒரு ரோடு போக போகுது, சபையே 2ஆ பிச்சிருச்சுன்னு சொன்னா அவங்க வேற இடத்துல தான் போய் கட்டணும். அவ்வளவுதான். சரி, கருணாநிதி நமக்கு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு இவங்களுடைய லெட்டர் பேர்ல ஒரு மனு எழுதி எல்லா மூப்பர்களும் சைன் போட்டு ஒரு 3-4 பேர் நேரா கலைஞர் கருணாநிதியை போய் பார்க்க போயாச்சு. அங்க போய் அப்படி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கி பார்த்தாரு. வாங்கி பார்த்தவொடனே லெட்டர் பேடுக்கு மேல ஒரு வசனம் எழுதிருச்சு. இந்த வசனம் என்ன எழுதியிருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. உடனே இவங்க அப்படியே தைரியமா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னாங்க எல்லாம். அப்புறம் அழகா சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் நீங்க என்கிட்ட வந்தீங்க, சிம்பிளா சொல்லிட்டாரு அவரு.
அப்புறம் எதுக்கே நீங்க என்கிட்ட வரணும்? அப்ப உங்களால தேவனால கூடாதுங்கிற ஒரே ஆளுனால என்ன பண்ணி இருக்கிறீங்க? மனுவை தூக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. இனிமேல் இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது? ட்ரெயின் ட்ராக் வந்துட வேண்டாம், எங்களுடைய சபை இரண்டா போயிரும். சாதாரண தேவனை அறியாத அந்த மனிதனுக்கு தெரியறதுக்கு கூட இந்த சபை ஊழியர்களுக்கு மூப்பர்களுக்கு தெரியாம போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு வெக்கப்படலை, தைரியமா சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம். அப்ப நாம சொல்லுவோம், தேவனை தாங்க நான் நம்புறோம், தேவனை தாங்க நாங்க நம்புறோம். ஆனா அங்க போய் டாக்டர் காலில் விழாத குறைய, ஐயோ என் மகளை என்னதாங்க பண்ணணும், நீங்க தான் காப்பாத்தனுங்க, எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி கிடையாது. ரொம்ப வேதனைப்படுவார் மேல இருந்துட்டு தேவன். ஆனா இங்க ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மாத்திரம்தான் ஒரே மருத்துவர், இந்த உலகத்துல டாக்டர்கள் யாரும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது, அப்படி எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு அங்க போய் டாக்டர் கைய பிடிச்சு கதறிக்கிட்டு இருப்போம், எப்படியாவது நீங்க தாங்க எங்களை காப்பாத்தணுங்க. உங்களுடைய செய்கையை காட்டி கொடுக்குது நீங்க தேவனை நம்பலன்னு சொல்லி, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நீ நம்ப வேண்டாம். உங்க வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் நல்ல வளர்ந்த நிலைமையில இருந்தீங்கன்னு சொன்னா, நான் இன்னும் அதிகமா சொல்றேன், நீங்க உங்க பெற்றோர்கள் கூட நம்ப வேண்டாம். அதுவே வேதத்திற்கு விரோதம் தான். பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க. யார் மேல் நம்பிக்கை வைங்க? தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. பெற்றோர்களோட உங்களை பிள்ளைகளுக்கு இப்படி கற்றுக் கொடுங்க, எங்களை நம்பாதீங்க, யாரை நம்புங்க? தேவனை நம்புங்க. இது பழைய ஏற்பாட்டுகளிலிருந்து அதுதான் போதிக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய பிள்ளைகள் என் மேல் நம்பிக்கை வைக்கணும், உன்னுடைய சந்ததிகள் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? என் மேல நம்பிக்கை வைக்கணும், தேவனாக எங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். நாம எல்லாரும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்து கொண்டு வாங்க. நிச்சயமா தேவன் நம்மளுடைய பிள்ளைகளை நம்பிக்கையில் அவர் அழகா கொண்டு போய் கொண்டே இருப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம தேவனை நம்புகிறோம் என்பதை அவங்களுக்கு தெரியுது. அது முதல்ல அப்பாவா, அவர் அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க ஓடிடுவாருங்க, இல்லாட்டி இங்க வந்துருவாருங்க, எங்க சித்தப்பாட்ட போய் நிப்பாருங்க, பெரியப்பாட்ட போய் நிப்பாருங்க, அல்லது இங்க வருவாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வாங்க, குடும்பத்துல எல்லாம் வாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நாம நம்பக்கூடிய ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான், நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் என் தகப்பனும் தாயும் செஞ்சதை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் எப்படி அவங்க அந்த மாதிரி வாழுவாங்க? இதெல்லாம் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்க. இதுல நாம விழுந்து போயிட வேண்டாம். கடைசியில நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனை நம்புகிறவர்களா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மனுபுத்திரருக்கு முன்பதாக உங்களால செய்ய முடியுமா? மற்ற மனுஷனுக்கு முன்பதாக செய்ய முடியுமா? ஏன் பிரதர் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? செய்ய முடியாதுங்க. அதுலதான் சவாலே இருக்கு. நீங்க தேவனை தான் நம்புறீங்க, கர்த்தரை தான் நம்புறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தொனிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவமானப்பட்டு கூனி குறுகி நம்மளுடைய 4 சுவரை நம்ம சுற்றிலும் அடைத்து கொண்டு நாம் தேவனை நம்பிக்கொண்டிருப்போம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம், தைரியமா வெளியில வர மாட்டோம். சங்கீதக்காரர் அழகா சொல்ற இந்த வசனம் ரொம்ப பாதிச்ச ஒரு வசனம், தாவீதுடைய வசனம் தான். அதே சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். இந்த சங்கீதம் 31 எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, தாவீது ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்ச உடனே தேவனுடைய சமூகத்துல போய் கெஞ்சி கதறார், ஆண்டவரே என்னை பழைய நிலைமைக்கு நீங்க கொண்டு வருவீங்களா? ஆனா இவருக்கு இருதயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, இவர் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாரு. ஆனா இவருடைய இருதயத்துல என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, என்னதான் நான் கேட்கிறேன், ஆனாலும் கூட நான் செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருக்கிறது, பயங்கரமா இருக்கு, தேவனை அடித்துதான் போட போறாரு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணிட்டாரு? இவரை மன்னிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு.
அந்த இந்த வசனத்துல வச்சிருக்கிறாரு. 22வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். அதனால அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். 24வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மற்றவங்களுக்கு சொல்றாரு, என்னை போலவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களே நீங்களே என்ன பண்ணுங்க, திடமனதா இருங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன் நாங்க திடமனதா இருக்கணும்? ஏன்னா நான் திடமனதா இருந்தேன், நான் பெரிய பாவம் செய்தேன், தேவன் என்னை மன்னிப்பாரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? தைரியமா இருக்கிறேன். நான் காத்திருந்தது என்ன பண்ணப்படல, வீணாய் போகல. தேவன் என்னை மன்னித்து இருக்கிறார். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, இப்ப காத்திருக்கிறீங்களா? தைரியமா காத்திருங்க. நிச்சயமா தேவன் உங்களுடைய நம்பிக்கைய அற்றுப்போக செய்ய மாட்டார் அப்படின்னு சங்கீதம் 31 தாவீது சொல்றாரு. அதே தாவீது பின்னாடி என்ன சொல்றாருன்னு பாக்குறோம். அதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. சங்கீதம் 69 6வது வசனம், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, இங்க ஏன் இப்படி சொல்றாரு தெரியுங்களா? என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. மீண்டும் ஒரு பாவம் செஞ்சுட்டாருங்க தாவீது. திரும்பவும் பாவம் செஞ்சிட்டாரு. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்ப காத்திருக்கக்கூடிய காலம் என்ன ஆயிருச்சு? ரொம்ப அதிகமாயிருச்சு. மனிதனாய் பிறந்த எவனும் பாவம் செய்வாங்க. அதை நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. கடந்த வாரத்துல நாம ஒரு டிபேட் நடத்தினோம். இந்த ரெண்டு பக்கம் பேசினாங்க. இந்த பக்கம் செல்போனை குறித்து பேசினவங்க ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொன்னாங்க. அதை உடைக்க இந்த பக்கம் இருக்கவங்களால முடியல. என்ன இந்த பக்கம் இருக்கவங்க சொன்னாங்கன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ண மாட்டான், அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த பாவத்தை செய்ய மாட்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இதை செய்ய. இவங்களுக்கு என்ன பண்றது? ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, கர்த்தருடைய பிள்ளை இதை செய்ய மாட்டாங்களா? அப்ப கர்த்தருடைய பிள்ளை பாவமே செய்ய மாட்டாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பாவம் செய்ய முடியும். அப்ப நீதிமான் ஒருவனுமே இல்லைங்கிற வாசனமே பொய்யா போயிருமே. கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்வாங்க. அதற்காக சாத்தான் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் செல்போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா இவங்க அதுல பிடிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அதை உடைக்க தெரியல. இந்த பக்கம் இருந்தவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளை அதை செய்ய மாட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது நல்ல விசுவாசம் தான். அவரை போல விசுவாசம் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர் தான். அவர் பாவம் செய்யலையா? அவருக்கு ஒரு இடரல் வந்தது. அந்த இடரல் மூலமாக பாவம் செய்தார். அப்படி போல செல்போன் இப்படிப்பட்ட ஒரு கருவிகள் மூலமாக இடரல் வரும் பொழுது எப்பேற்பட்ட விசுவாசியும் சில சமயங்கள் என்ன பண்ண முடியும்? விழுந்து போக முடியும். விழுந்து போகவே முடியாது என்று சொன்னோன்னு சொன்னா, அந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த 1 யோவான் 1:9 சொல்லப்பட்ட நமக்கு பாவம் இல்லை என்போமான நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நன்மையும் ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நீதிமான் உலகத்துல இல்லைன்னு அதுல போடப்பட்டிருக்கு. இங்க தாவீது அந்த மாதிரிதான். ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சு தேவனுக்கு காத்திருந்து ரொம்ப அருமையா இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அதை ரட்சிப்பு என்று சொல்ல முடியாது, தேவனுடைய பழைய நிலைமைக்கு போயிட்டாரு, மன்னிப்பை பெற்றுக்கொண்டாரு. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் புத்தி சொன்னாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, திடமனதா இருங்க. இப்ப மீண்டும் அதே ஆளு பாவம் செஞ்சிட்டாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? அப்ப நான் பிரேயர் பண்ணேன், இப்ப ஆண்டவரே என் நிமித்தம் கர்த்தருக்காக காத்திருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்து அவங்க விழுந்து போயிடக்கூடாது. அப்படித்தான் இங்க வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இதுதாங்க முக்கியம். மனுபுத்திரருக்கு முன்பதாக நீங்க நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? உண்மையாகவே தேவனை நம்பினால் என்னெல்லாம் நடக்கணும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மக்கள் உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க தேவனை நம்பலங்கிறது ஒரு செகண்ட்ல சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பிரச்சனை. அநேகரை நீங்கள் இடர்களுக்குள்ளாக கொண்டு போவீங்க, அநேகரை பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போவீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட மனுபுத்திரருக்கு முன்பதாக ஒருவன் என்னை நம்புகிறான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பயங்கரமான நன்மையா இருக்குங்க. வீட்டுக்குள்ள நம்பலாம், நம்ம சபைக்குள்ள கர்த்தரை நம்பலாம்,
நீங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் என்கிறதை புறஜாதிகளுக்கு முன்பதாகவும் மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்க நம்ப முடியுமா? அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் தைரியமா சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையை அவங்க அடுத்த நிமிஷம் சுட்டி காண்பிச்சு சொல்லுவாங்க, கர்த்தரை நம்புற ஆளாயா நீயே, உன்னுடைய வாழ்க்கையை பாரு. நாம அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம், ஆமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, இவ்வளவு சோதனைகள் சோர்வுகள் இருக்கே, இவ்வளவு பாவங்கள் இருக்குதே, பிரச்சனைகள் என்று சொல்வது கூட தவறு, இவ்வளவு பாவங்கள் இருக்குதே, தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு வரையறை சரியா தெரியலையே, பின்ன எப்படி நாம் அவர்களுக்கு முன்பதாக தேவனை நம்புகிறோம் என்று மார்தட்டிக் கொள்வது? ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனா அதே தேவன் இன்னொன்றையும் விரும்புகிறார், தன்னை நம்புகிறவர்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வீட்டுக்குள்ள இல்ல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நீங்க கர்த்தரை தான் நம்பிக்கொண்டிருக்கீங்கன்னு தைரியமா மற்றவர்களால சொல்ல முடியுதா? வேலை பார்க்கிற இடத்துல உங்களை ஏதாவது அசுத்தமான காரியத்துக்கு கூப்பிடுறாங்களா? பிரதர் வாங்க சினிமாவுக்கு போலாம், நீங்க நாசுக்காக அதை தடை செய்கிறீர்களா? இல்லை நான் கர்த்தரை நம்புகிறவன் சொல்லி அடிச்சு பேசிட்டு வர்றீங்களா? அடுத்து அவங்க உங்களுடைய சமூகத்துல நிப்பாங்களா? இவங்க கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆனா நீங்க எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் கர்த்தரை நம்புகிறவன் அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னா அவங்களே உங்களை கையை நீட்டி காண்பிப்பாங்க, நீ கர்த்தரை நம்புகிறவனாயா, நீயே ஓனரை ஏமாத்தி இப்படி எல்லாம் பிழைக்கிற, அந்த மாதிரி பாவம் செய்திருக்கிற, நீ ஏமாற்றித்தனம் பண்ணி இருக்கிறாய், இதெல்லாம் சொல்லுவாங்க. வேலையின் சமயத்துல நீ ஊரை சுத்தி கொண்டிருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி நாம அதனால அந்த வாயெல்லாம் எடுக்க மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு மணிபுத்திரருக்கு முன்பதாக என்ன நீ நம்ப முடியுமா? அப்படி நம்புகிறவனா இருந்தா அது உண்மையான நம்பிக்கை. 3 பாயிண்ட் நம்ம சிந்திச்சோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் மனிதனை நம்ப மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லா மனிதனுக்கு முன்பதாகவே தைரியமா செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கும். இது எதுவுமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நமக்குள்ளாக ஒரு சுற்று சுவருக்குள்ளாக, ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்போம்னு சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் புதிதாய் அந்த ராக்கிபாளையம் பக்கம் வீடு மாறி போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவராப்பா நீயே, உங்களை பிரேயர் பண்ண நீங்க வரக்கூடாது, உங்க ஊழியக்காரங்க யாரும் வரக்கூடாது, யாருமே எந்த விஷயத்திலும் வரக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் கிறிஸ்தவங்கன்னா ஊழியக்காரர் வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? அவரே அதே சொன்னா, நீங்க கிறிஸ்தவங்க தெரிஞ்சிருந்தா நான் வீடே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வாயிலிருந்தே வந்தது. என்ன பிரச்சனைனா, அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்தவங்க ஒரு கிறிஸ்தவங்க. அங்க திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பிரேயர்னு சொல்லி எல்லாம் வந்துருவாங்க. அந்த ஊரே நடுங்கிற அளவுக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். என்னடா இப்படி ஆட்டம் பயங்கரமா இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு போனோடனே மறுநாள் அந்த வீட்டுல இருக்கிற அந்த புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே வாசப்படியில சண்டை, பயங்கரமான சண்டை, அடிச்சுக்கிறதும் மிதிக்கிறதும். இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க கிறிஸ்தவங்களாய அந்த அந்த இதுல எல்லாம் முடிவு பண்ணாங்க, இனிமேல் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் வீடே தரக்கூடாது. மனுபுத்திரருக்கு முன்பதாக தான் நாம தேவனை நம்பிக்கொள்ளணும். 4 சுவருக்குள்ளாக நம்புவது ஒரு பெரிய விஷயமே அல்ல. எவ்வளவு வேதனையான விஷயம், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சாட்சி. தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. நாம எப்படி இருக்கிறோம்? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான நன்மை மிகப்பெரிய நன்மை. அந்த நன்மையை நாம அனுபவிக்கணும்னு சொன்னா அதற்கு நம்ம பாத்திரவான்களா அவர் சொன்ன வசனம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்க யோசிங்க, ஒரு முடிவெடுங்க, தைரியமா நில்லுங்க. ஏற்கனவே சொன்னது போல படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, கர்த்தரை குறித்து பேசுவதற்கு தயங்காம இருங்க. நீங்க கர்த்தரை குறித்து பேசிக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய சாட்சியை நீங்க காத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க.
தேவனை குறித்து பேச ஆரம்பிச்சாலே உங்களுடைய சாட்சி உங்களுக்கு அழகாக காத்து கொள்ளப்படும். வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய சாட்சியை அழகாய் காத்துக் கொள்ளுவீங்க. நீங்க ஏன் நீங்க பேசுறது தேவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்பயும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை குறித்து நான் கேட்டா அவங்க எல்லாம் என்ன சாட்சி சொல்லுவாங்க? இவர் உண்மையாகவே தேவனை நம்புகிறவர் என்று சாட்சி சொல்லுவாங்களா, இல்ல வேற ஏதாவது சாட்சி சொல்லுவாங்களா? சாதாரணமா பரவாயில்லைங்க அவர் நல்ல மனுஷருங்க அப்படிங்கிற சாட்சி கூட தேவையில்லை. அது உலகத்துல எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு சாட்சிங்க. எல்லாருமே அந்த சாட்சியை எடுக்க முடியும். அது நமக்கு தேவையில்லை. இவர் உண்மையா தேவனை நம்புகிறவருங்க. அப்படி இல்லைன்னா தாவீது ஜெபிச்ச அந்த ஜெபத்தை போல ஜெபிங்க. அது உண்மையை காண்பிக்கிறது. ஆண்டவரே, நான் அவர்களுக்கு புத்தி சொன்னேன், காத்திருங்க, நிச்சயமா தேவன் செய்வான்னு. இப்ப நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பாவம் ரொம்ப அதிகமா செஞ்சிருக்கிறேன். நீர் என்னை மன்னிப்பதற்கு சற்று நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. என் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஒரு வசனம் அடுத்து தாவீதை எந்த தப்பும் பண்ண விட்டு இருக்காது. ஏன்னா நான் தவறு செஞ்சேன்னு சொன்னா, மற்றவர்களுக்கு முன்பதாக உண்மை நம்பிக்கொண்டிருக்கிற நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் மற்றவர்கள் எப்படி உண்மை நம்புவாங்க? நாம் தேவனை நம்புகிறோம் என்பதற்கு சாட்சி வேண்டும். நோவா தேவன் சொன்ன வசனத்தை நம்பினான் என்பதற்கு என்ன சாட்சி தெரியுங்களா? என்னங்க சாட்சி? சொன்னபடி எல்லாம் செஞ்சான், ரைட்டு. பேழையை கட்டினதுதான், நீங்க சொன்னதான் கரெக்ட். அதான் அவர் சொன்னபடி செஞ்சது. அவ்வளோ பெரிய பேழைய, அவ்வளோ பொருள் செலவுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த காசை எல்லாம் போட்டு அதை கட்டுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மற்றவர்களுக்கு முன்பதாக பைத்தியக்காரத்தனமா தோணும். ஆனா அவனுக்கு தேவனை நம்புகிறாங்கிறதுக்கு ஒரே அத்தாட்சி அது ஒண்ணுதான். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க மற்றவர்கள்? உங்களை பார்த்து நீங்க தேவனை நம்புகிறீங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? ஏன்னா மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க, தேவனுக்கு மரியாதை எந்த அளவுக்கு செலுத்தி வைக்கிறீங்க, எப்படி பங்க்சுவாலிட்டியா இருக்கிறீங்க, எப்படி நேரத்துக்கு போறீங்க. நம்ம சாதாரண ஒரு இரும்பு பெட்டிக்கு கொடுக்கிற மரியாதை கூட தேவனுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு ஆசிரியர் இப்படித்தான் அழகா சொல்லுவார், ஒரு இரும்பு பெட்டிக்கு கொடுக்கிற மரியாதைய நம்ம தேவனுக்கு கொடுக்கறது இல்லை பாரு. இரும்பு பெட்டினா என்னன்னா ட்ரெயினுங்க. அது சாதாரண என்னதாங்க, இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டி பெருசா, தேவன் பெருசாங்க? தேவன் பெருசுங்க. அப்படிதான் சொல்லுவோம் நாம. ஆனா நம்ம ரிசர்வேஷன் பண்ணும் பொழுது அங்க காலையில 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப வீட்டுல கடந்து துடிக்கிற துடி இருக்கு பாத்தீங்களா? ஐயோ போகணும், என்ன ஆயிரும், ட்ரெயின் போயிரும். விழுந்து இங்க இருந்து ஓடி 6 மணிக்கே அங்க போய் உக்காந்து என்ன பெட்டி எல்லாம் அதெல்லாம் முன்னக்கூடியே எல்லாம் ஆயத்தமாயிருவோம். எந்த இடத்துல இந்த பெட்டி வந்து நிக்குங்க, அங்க போய் அங்க எல்லாம் சுமந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள விடுறதே கிடையாது. அவங்க சலிச்சே போயிருவானுங்க. ஷோ எத்தனை முறமா கேக்குற, அது எங்கேயாவது நிக்க. அத்தனை முறை கேட்டு அந்த இடத்துல பயபக்தியா போய் நின்றுட்டு இருப்போம். ட்ரெயின் வந்தா ஐயோ எங்கேயாவது ஒரு பக்கம் கூட ஏறி அப்புறம் போய் இடம் பாத்திரலாம். அவ்வளவு ஆயத்தங்க. அவர் சொல்லுவார் ஆசிரியர், அந்த இரும்பு பெட்டி கிடைக்கிற மரியாதை கூட இங்க இல்ல தேவனுக்கு. அந்த காலையில கிளம்பும் போது அந்த துடி துடிப்பு இருக்கா, பரபரப்பு இருக்குதா, வேகமா போக வேண்டும் என்கிறது இருக்கிறதா? ஐயோ, இதெல்லாம் மனுஷங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பதாக உண்மை நம்புகிறவர்கள். அதுதான் முக்கியம். உண்மை நம்புகிறவர்கள் எழுதியிருக்கலாமே, மனுபுத்திரருக்கு முன்பதாக உண்மை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுங்க. இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நான் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்புவேன், ஒரு சுற்றுச்சுவருக்குள்ளாக. தேவன் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். அநேகர் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து இந்த தேவன் உண்மையான தேவன் சொல்லிட்டு வருவாங்க. அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நான் பாவம் இல்லாமல், நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது மற்றவர்கள் நான் ஆராதிக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க ஓடி வருவாங்க. நான் முறுமுறுப்பு இல்லாமல், கோபப்படாமல், எல்லாரிடத்திலையும் சாந்தமாய் அமைதியாய் நான் இருக்கும் பொழுது மற்றவர்களை என்னை பார்த்து இந்த தேவனை நோக்கி ஓடி வருவாங்க. ஏன்? நான் தேவனை நம்புகிறவன். தேவனை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிறவன். அதுவும் எப்படி? என்னுடைய வீட்டுக்குள்ளாக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்பதாக தைரியமாய், மனுபுத்திரருக்கு முன்பதாக என்னால நான் கீழ்ப்படிய முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. ஆனால் யூதர்கள் பொருட்டு தைரியமாய் அதை வெளிப்படையாய் அறிவிக்க பயந்து கொண்டிருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது.
ஏன் என்று சொன்னா அதே வசனம் சொல்லுது, யூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை யாராவது நம்புனாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவர்களை எங்க புறம்பாக்கி போட்டுருவான்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவங்களை புறம்பாக்கி போட்டுருவான். இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்கி போட்டுருவோங்கிற வார்த்தையை கேட்டுட்டு பயந்துகிட்டு நாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டோம், தைரியமா சொல்ல மாட்டோம். அதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் தூக்கி போட்டு என்னுடைய குழந்தைகளுக்கு முன்பதாக, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக, பெற்றோர்களுக்கு முன்பதாக தைரியமாய் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்பதை என்னால் சொல்லிக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக வர முடிகிறதா? அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தேவன் பாராட்டுறாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஆனால் தேவனுக்காக நீங்க வைராக்கியமா வர்றதுனால நிச்சயமா நீங்கள் ஒருபோதும் சோடை போயிட மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரருக்கு முன்பாக நீ என்னை மகிமைப்படுத்தினால் நானும் உன்னை மகிமைப்படுத்துவேன். உங்களுக்கு நன்மைதான் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஒருபோதும் தீமை கிடையாது. அதையும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குது. நம்மை நாம நிதானித்தறிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிச்சு வைக்கிறோம்.